Student, 12th standard, chapter 6, exercise 6.1, sum number 5. Using vector method, prove that if the diagonal of a parallelogram are equal, then it is a rectangle. Okay? ஒரு parallelogram, இந்த parallelogram நமக்கு diagonal value equal சொல்லிட்டாங்க. diagonal value ACயும் BDயும் ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருக்கும்போது இது ஒரு நேரம் நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் செக் பண்ண ரைட் ஆங்கிள் இந்த டிகிரி என்ன வரும் 90 டிகிரி செக் பண்ண வரும். ஓகே, ஏபியும் பிசியும் டாட் எடுத்தால் ரிசல்ட் 0 வந்துச்சுன்னா இட் இஸ் இது ரைட் ஆங்கிள், இது ரைட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணிடலாம். எனி ஒன்று செக் பண்ண போகிறோம். அப்போ ஏபிக்கும் பிசிக்கும் டாட் எடுத்தால் ரிசல்ட் என்ன வரும் 0 வந்துச்சுன்னா இட் இஸ் ரைட் ஆங்கிள். சரி, ஓகே, கொடுத்துரு கண்டிஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏசியும் பிடி ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா என்னடா ரெண்டு டயகனலும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஆர் ஈக்குவல். அப்போ ஏசி பி ஈக்குவல் பிடி ரெண்டு ஸ்கொயரிங் அண்ட் போர்ட்ஸ். அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர். வெக்டர் ஃபார்மேட் சொல்லாமா? ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிடி வெக்டர் ஸ்கொயர். ஓகே, இப்போ ஏசி எப்படி சொல்லலாம்? ஏசி வெக்டர்னா ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர். ஓகே, பிசி வெக்டர் இந்த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் பிடி வெக்டர் தான் சொல்லாமக்கா பிசி வெக்டர் ஸ்கொயர் சிடி வெக்டர் ஸ்கொயர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த டேர்ம்ஸ் என்ன வரும்? பிசி ஏபி நம்ம மாற்றி ப்ளஸ்ல இருக்குது, சேம் ஃபார்மேட் தான். இப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்? பிசி எப்படி இருக்குது? இந்த சிடி வந்து எப்படி சொல்லலாம்? பிஏன்னு சொல்லலாமா? சிடி வெக்டர் வந்து பிஏன்னு சொல்லலாம். இப்போ நமக்கு இதுதான் சரிங்களா, பிஏ யூஸ் பண்ணுறோம். அந்த சிடிக்கு பிஏ ரெண்டு சேம்னுக்கா. இது நம்ம சேம் சைடு. அப்போ சிடி வந்து பிஏ ஏபின்னு சொல்லக்கூடாது, சிடினா பிஏ தான் நமக்கு டினோட் பண்ணணும். ஓகே, இப்போ நமக்கு இந்த பிஏ வந்து ஏபின்னு சொல்லிட்டு இந்த டூ டைம்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணாவே ஒரு மைனஸ் ஃபேக்டர் வெளியே வரும். ப்ளஸ் வந்து மைனஸ் மைனஸ் ஏபி வெக்டர். இப்போ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி நமக்கு என்ன வரும்? ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டுனா மைனஸ்ல இல்லை ஈக்குவல் டு இருந்தாவே நான் இது இண்டிவிஜுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது இண்டிவிஜுவலாக ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab a square b square minus 2ab. இப்போ டூ சைடு சேம் சிம்பிள் வந்தால் கேன்சல் பண்ணால் எப்படின்னா ஏபி ஸ்கொயர் இதுவும் கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸ் சைடு வந்தால் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் நேரம் இது ஒரு 2 இது 2 4 டைம்ஸா பிசி வெக்டர் டாட் ஏபி வெக்டர் 0 வந்து 4 டிவைடில் வந்தால் 0 ஆகிடும். அப்போ பிசியும் ஏபி டாட் எடுத்தால் ரிசல்ட் 0 வந்துச்சுனாவே இட் இஸ் நேரம் பிசின்னா நமக்கு ஏபிக்கு பர்பெண்டிகுலராக ஆகுது. therefore the parallelogram is in a rectangle format. Okay, very simple 3 mark question. Thank you, student.